டே எவ்ரிவான். இந்த வீடியோல நம்ம ஜான் 2026 நடக்க போற என்எம்எம்எஸ் எக்ஸாம்க்கான செல்ஃப் ஸ்டடி டைம் டேபிள் தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு இந்த எக்ஸாம்க்கு ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் டுடே அரௌண்ட் 15 டேஸ் இருக்கு. இந்த 15 டேஸ்ல எஃபெக்டிவா எப்படி போத் மேத் அண்ட் சாட்டோட போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நமக்கு இருக்க எல்லா டாபிக்ஸ்னாலும் படிக்க முடியாட்டியும் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணாலே இருக்க 15 டேஸ்ல அட்லீஸ்ட் நம்மளால ஒரு நல்ல ஸ்கோர் எய்ம் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்னில் நமக்கு மேத்ஸ் சாட்டுன்னு 2 பேப்பர் இருக்கும். ஒரே டேயில் நீங்கள் 2 பேப்பருமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் ஒரு பேப்பர் அண்ட் ஈவினிங் ஒரு பேப்பர். ஸோ இந்த மேத்தில் வந்து நமக்கு 90 கொஷின் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த மாதிரி இருக்கும். சாட்டில் நமக்கு சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ்ன்னு 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்க போது அந்த 3 சப்ஜெக்டில் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு 35 கொஷின், சோஷியல்லேருந்து 35 கொஷின் அண்ட் மேக்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸ் வரும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட 8th அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி மட்டும்தான். ஸோ புதுசாக நம்ம எதுவும் இதில் படிக்க போகிறதில்ல. தென் கம்மிங் டு சிலபஸ் ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் வீடியோவிலுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது மென்டல் எபிலிட்டியில் இது எல்லாமே இந்த கொஷின்ஸ் தான் வரும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நியூமெரிக்கல் சீரீஸ், பேட்டர்ன் பெர்செப்ஷன் இருக்குன்னா இதெல்லாம் சம் ஆஃப் த சாம்பிள் டாபிக்ஸ் ஐ ஹவ் கிவன். ஓகே, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மென்டல் எபிலிட்டி பற்றி உங்களுக்கு தெரியணும், என்னென்ன டாபிக்ஸ் வரும், அதோட வெயிட்டேஜ், எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலேயும் இருக்குது, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு மேத் பற்றின ஃபுல் ஐடியா கிடச்சிரும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி நமக்கு 7th அண்ட் 8th சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த 2 டாபிக் நம்ம எப்படி இந்த 15 டேஸில் எஃபெக்டிவாக கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைம் டேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 24th டிசம்பர் நான் லாஸ்ட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைம் டேபிளில் நான் ஒரு நாளும் நீங்கள் மேத்லேருந்து என்ன டாபிக் படிக்க போகிறீங்க, சாட்லேருந்து என்ன டாபிக் படிக்க போகிறீங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதே ஆர்டரில் நீங்கள் படிச்சுட்டு வரப்போ அட் த எண்ட் ஆஃப் நமக்கு எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு 2 டாப்பிக்குமே பேலன்ஸ்டாக படிச்சிருப்போம். பிகாஸ் நமக்கு இப்போ கம்மி டைம் இருக்கனால நீங்கள் மேத் மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு சாட் படிக்கலான்னு போனீங்கன்னா அட் லாஸ்ட் மோமெண்ட் யூ ஓன்ட் பி கெட்டிங் டைம். சேம் நீங்கள் சாட் முடிச்சுட்டு மேத் படிக்கவும் டைம் இருக்காது. ஸோ நான் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே இப்போ மேக்ஸிமம் நமக்கு ஸ்கூல் டைம் ஹாலிடேஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ஹாலிடேலேயே எஃபெக்டிவாக மார்னிங் மேத், ஈவினிங் சாட் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படித்தா கண்டிப்பாக உங்களோட ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சோன்னே இந்த டைம் டேபிளை எதர் உங்களோட நோட்டில் நோட் பண்ணி வைங்க, ஒரு எங்கேயாவது எழுதி நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சிங்கன்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியான ஸ்கோர்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 24th 12 அதாவது வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி மேத்ஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆர் லெட்டர் இன் சீரீஸ். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நான் எங்கே படிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் அனுப்புகிறேன். இப்போ முடிஞ்சால் நான் டாபிக் வைஸ் சென்ட் பண்ணுறேன். அது மட்டுமே இல்லாமல் ஒரு டாப்பிக்கும் நானுமே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதில் இருக்க நீங்கள் என்ன சொல்கிறேன்னா ட்ரிக்ஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்ஸிங் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரிக் இருந்தால் போதும், அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே அட்லீஸ்ட் அந்த கொஷின் வந்தால் நீங்கள் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணாமல் அட்டன் பண்ணுற அளவுக்காவது உங்களுக்கு அதில் நாலேஜ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அது இல்லாமல் ஆன்லைனில் நமக்கு நிறைய சாம்பிள் கொஷின்ஸ் இருக்குது ஒரு டாப்பிக்குமே. ஓகே, ஸோ ஒரு நாள் நான் அந்த கொடுக்குற டாப்பிக்கை நீங்கள் ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்தால் எந்த அப்ரோச்சில் நம்ம போகணும்னு நீங்கள் ரெடியாக இருந்தால் தான் அங்கே போய் நீங்கள் ரொம்ப யோசிக்க டைமே இருக்காது நமக்கு. ஓகேவா? ஸோ குயிக்காக நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேத்தில் மிஸ்ஸிங் நம்பர் ஆர் லெட்டர் இந்த சீரீஸ் அண்ட் சாட்டில் வந்துட்டு நீங்கள் மேக்ஸ் படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் டே வந்து தேர்ஸ்டே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அனாலஜி. இதில் வந்து நம்பர், லெட்டர், வேர்ட்ஸ் 3த்துலேருந்து நமக்கு எது வேணாலும் வரலாம். ஸோ 3மே நீங்கள் இந்த ஒரே டேயில் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டாப்பிக்லேயும் ஒரு 15 மேக்ஸிமம் ஒரு 20 கொஷின்ஸ் ஜஸ்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வருதான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் கொஷினை பார்த்துட்டு ப்ராக்டிஸே பண்ணலான்னா எக்ஸாம் அன்றைக்கி நமக்கு ரொம்ப டைம் டேக்கிங்காக இருக்கும் அண்ட் ஆன்சர்ஸும் நம்மளால் எஃபெக்டிவாக கரெக்டாக சொல்ல முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் டேவும் நான் மேக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டில் இப்போ மேக்ஸ் ஆர் சயின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா நமக்கு ஃபுல் சாப்டர் படிக்க இப்போ சுத்தமாக டைமே இல்லை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேக்ஸில் அந்த டேக்கு வந்துட்டு நீங்கள் அல்ஜீப்ரா படிக்க போகிறீங்கன்னா அல்ஜீப்ராவில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் அது ரிலேட்டடான கொஷின்ஸ்க்கு எப்படி
எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக இப்போ நம்ம அல்ஜிப்ராலாம் 10-12 எக்ஸசைஸ் இருக்குன்னா அதில் இருக்க எல்லா சம்ஸுமே நம்மளால் இப்போ உட்காந்து படிக்கிறதுக்கான டைம் இல்லை. ஓகே, பிகாஸ் நம்ம 7th 8th ஆல்ரெடி படித்தது தானே. ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் கீ நோட்ஸ் அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அதை எப்படி சம்மில் அப்ளை பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரைடே நான் கொடுத்துருக்க டாபிக் ஆட் ஒன் அவுட். இது வந்து நம்பர், லெட்டர், வேர்ட், ஃபிகர் நம்மளுக்கு எது கொடுத்துருந்தாலும் இதுலேருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி யூ ஷுட் ப்ரிப்பேர் அண்ட் ஃபாலோட் பை சயின்ஸ். ஓகே, சயின்ஸுமே சொன்ன மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கும்ல, அதெல்லாம் மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் போதும். Important points I will be uploading videos for science and social and all. And Saturday you will be doing the counting the geometrical figure and followed by science subject. Suppose உங்களுக்கு மேக்ஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு சயின்ஸ் தான் படிக்க டைம் வேணும்னா நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து நீங்கள் டாபிக்ஸ் மாற்றிக்கலாம். நான் மேக்ஸ் கொடுத்துருக்க டே கூட நீங்கள் சயின்ஸ் படிக்கலாம். பட் மேக் ஷூர் தட் நீங்கள் மேட்டும் படிக்கிறீங்க, சாட்டும் படிக்கிறீங்க எவ்ரிடே. அண்ட் சண்டே நீங்கள் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். இதை நான் எல்லா வீடியோஸுமே சொல்லியிருக்கேன். இந்த 4 நாள் நீங்கள் படிக்கிறத ரிவைஸ் பண்ணாமல் நீங்கள் புது டாபிக் போனீங்கன்னா நீங்கள் படிக்கிற புது டாப்பிக்கும் உங்களுக்கு சரியாக ஞாபகம் இருக்காது, பழசுமே மறந்துடும். ஸோ சண்டே ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்க எல்லா டாப்பிக்கும் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த ஒன் டே ரிவைஸ் பண்ணுற மூலியமாக உங்கள் எக்ஸாம் அன்னைக்கு டேரெக்டாக இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் போய் ஈஸியாக எழுத முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி அவ்வளோ ரிவைஸ் பண்ண டைம்னாலும் நீங்கள் இப்போ பண்ணுற ரிவிஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேக் ஷூர் அந்த டே நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் ப்ராப்பராக. அண்ட் அது கூடவே மாடல் எக்ஸாம் பேப்பர் எடுத்து டெஸ்ட் எழுதணும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட்டு மண்டே வந்து நம்ம வென் டயக்ராம் பார்க்க போகிறோம், ஃபாலோட் பை சோஷியல் சாட்டில். தென் டியூஸ்டே இஸ் டீகோடிங் சோஷியல் சாட். இல்லை வெனஸ்டே மிஸ்ஸிங் ஒரு இன்சர்ட்டட் ஃபிகர்ஸ் அண்ட் மேக்ஸ் அகெயின் ஒன் டே நம்ம பார்க்குறோம். மேக்ஸ்க்கு நான் கொஞ்சம் கம்மி டேஸ் தான் கொடுத்துருக்கேன், பிகாஸ் நமக்கு டாபிக் வைஸ் பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோஷியலில் தான் நமக்கு அதிக நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ சோஷியலுக்கும் சயின்ஸ்க்கும் கிட்டத்தட்ட நான் 5 டேஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், எதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு டைம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் டேஸ் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு மீதி சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் வித் சீக்வென்ஷியல் ஆர்டர் அண்ட் math and followed by science. Friday numerical problems பார்க்கலாம். And then excuse me, science படிக்க போகிறோம் சாட்டில். தென் அகெயின் சாட்டர்டே சிச்சுவேஷன் ஆர் பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஃபாலோட் பை சயின்ஸ். ஸோ சயின்ஸ் தொடர்ந்து நான் 3 நாள் போட்டிருக்கேன். சைட் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கனால. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சண்டே நம்ம ரிவிஷன் ப்ளஸ். எதுக்கு நான் இவ்வளோ ப்ராப்பராக டைம் டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது மேட்டில் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நான் அகெயின் சொன்ன மாதிரி ஃபார் எவ்ரி சண்டே நீங்கள் ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணால் தான் புது டாபிக் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பழைய டாபிக் மறக்காமல் இருக்கும். ஸோ இந்த சண்டே நீங்கள் அகெயின் இந்த வாரம் படித்த எல்லா டாப்பிக்குமே ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைனல் வீக் மண்டே நம்ம மேட்டில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம், டைரக்ஷன் ஆர் டைம் ரிலேட்டட். இந்த சாட்டில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சோஷியல் கவர் பண்ணுவீங்க. லாஸ்ட் டே மட்டும்தான் மேக்ஸ். அண்ட் மேட்டில் வந்துட்டு பசில், டைஸ், cube related problem and complete the figural series, analogy figures, hidden embedded figure, mirror image, water image. இதுதான் Thursday ஓட ஃபைனல் டாப்பிக்காக வச்சுருக்கேன். ஃபாலோட் பை மேக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு இந்த டாபிக் என்னன்னே எனக்கு புரியல, எந்த மாதிரி கொஷின்ஸ் வரணும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டான மேத்துக்கு மட்டுமே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அங்கே வந்து டாபிக் வைஸ் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்க்காக நான் வந்துட்டு என்னோடய சைட்லேருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அலாங் வித் எக்ஸாம்பிள் சம்ஸ் சால்வ் பண்ண முடியுமோ அதுவே பண்ணுவேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு டேவும் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் என்ன டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே நான் வந்துட்டு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் சாட்டில் மேக்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு எவ்ரிடே உங்களுக்கும் வந்து யார்கிட்டையாவது ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் மேபி நமக்கு சம்டைம்ஸ் லேசியாக இருக்கலாம், இந்த மாதிரி லீவ் டைமில் படிக்கணுமான்னு தோணலாம். பட் நீங்கள் இந்த கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் 9th ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு இயர்லையும் உங்களுக்கு 12,000 கிட்ட கிடைக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சமாக எஃபர்ட்ஸ் போடுறதுல இப்போது தப்பில்லை. அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க, வெளியில் போங்க. பட் கொடுத்துருக்க டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் எவ்ரிடே வீடியோவில் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் முடிக்கிறீங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் பிங்க் பண்ணலாம், ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் see you in the next video. Thank you.